நம்ம சவுண்ட் இன்ஜினியருக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி நம்ம ஃபீல்டில் வந்து என்ன மாதிரி லெவலில் இருக்குது? நீங்கள் சொன்ன அந்த எடிட்டர் அண்ட் சவுண்ட் இன்ஜினியர்ஸ்க்கு ஒர்க் நல்லா இருக்கும். இன்ஸ்டியூட்டில் கற்றுக்கிட்டேனா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நான் அவன்கிட்ட எந்த இன்ஸ்டியூட் படிக்காதுன்னு சொன்னனோ அவர் அதை தான் சஜஸ்ட் பண்ணுறாரு. நாளைக்கு எதனா ஒன்று ஆச்சு, தப்பாச்சு அப்படின்னா கூட ரோல் கேமரா இன்னைக்கான லைஃப் ஆஃப் ஃபிலிம் மேக்கர்ஸ் எபிசோட் நம்ம யாரை இன்டர்வியூ பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட் இன்ஜினியர். ஒரு ஃபிலிமாக இருக்கட்டும், ஒரு டெலிவிஷனாக இருக்கட்டும், சவுண்ட் வந்து மேஜர் ரோல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் அந்த சவுண்ட் இன்ஜினியருக்கு அந்த ப்ராப்பர் ரெக்கக்னேஷன் மூவிஸ்லையும் டெலிவிஷனில் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து சவுண்ட் இன்ஜினியரான சாய்ராஜ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. வணக்கம் ப்ரோ, சொல்லுங்கள், உங்களை பற்றி நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்கள். என் பேர் சாய்ராஜ். நான் சவுண்ட் இன்ஜினியர், எம்ஜிஆர் கவர்மெண்ட் ஃபில்ம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டியூட்டில் படித்தேன். 2018 to 2022 பாஸ்ட் அவுட். எடுத்தோடனே சவுண்டு படிச்சேன்னா கிடையாது. அதுக்கு முன்னாடி இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சவுண்டு படிச்சுட்டு ப்ராப்பராக அது ஒரு டிகிரி முடிச்சுட்டு வெளியில் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு இப்போது ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஏன் எடுத்தோடனே வந்து ஃபிலிம் மேக்கிங் நுழையாமல் ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபிலிம் மேக்கிங் வரணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு? ரெண்டு விஷயம் இருக்குது ஆக்சுவலாக இதில். என்னென்னா, இப்போ நம்ம ஃபில்ம் மேக்கிங் அப்படின்னு இப்போது எந்த ஒரு பையனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் வீட்டுக்கு போயிட்டு ஒரு அப்பா கிட்டேயோ இல்லை அம்மா கிட்டேயோ நான் ஃபில்ம் மேக்கிங் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டால் ஆப்வியஸாக அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்கக்கிட்டேருந்து ஃபஸ்ட்டு ஒரு வார்த்தை என்னவாக இருக்குன்னா, வேணாம், நீ ஏதாவது பொண்ணு போய் படி, அது படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சரி, அதை படித்து முடிச்சுட்டு நமக்கு இன்னும் அதில் ஆர்வம் இருந்து நம்ம போய் கேட்டால் வேணால் அலோவ் பண்ணுவாங்களே தவிர அதுக்கு கூட பண்ண மாட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லா அப்பாக்குமே ஒரு பயம் இருக்கும். ஏன்னா நம்மளை விட அப்பா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அவங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாளைக்கு எதனா ஒன்று ஆச்சு, தப்பாச்சு அப்படின்னா கூட திரும்பி வந்தானா அவனுக்கு இன்னொரு டிகிரி இருக்கும், மேபி அவன் அதில் சர்வை வாய்க்குவான்றது ஒன்று. ஸோ அதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு டைம் தேவைப்படுது. ஸோ அப்போ நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிங்க அப்படின்னா யூ கெட் டு நோ அபவுட் வாட் இஸ் லைஃப் அண்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஒர்க். ஸோ அந்த ஒரு 4 வருஷமோ இல்லை 3 வருஷமோ நீங்கள் ஒரு டிகிரி படிக்கும் போது உங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி வரும், உங்களுக்கு சில புரிதல் வரும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஓகே, இதுக்கு நமக்கு ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் வரும், ஓகே நம்மளால இதை அச்சீவ் பண்ண முடியுமா, நம்ம அதுக்கு கேப்பபிளா அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வரும். ஸோ அதுக்கப்புறமா தேல் டேக் அ ரூட், ஓகே நம்ம இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 2 விஷயம் தான். இல்லை, நீங்கள் சொல்கிறது பார்த்தா எனக்கு புதுசாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே வந்து ஓகேங்க, நான் வீட்டுக்காக அந்த 4 வருஷம் இல்லை 3 வருஷம் டிகிரி படித்தேன், அதுக்கப்புறம் என்னோட ஆம்பிஷன் அது ஃபர்ஸ்ட் என்னோட இதுக்காக நான் படித்தேன்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வேற ஒரு டிகிரி படிச்சுட்டு அப்புறம் வந்து உங்களுக்கு பிடிச்ச இந்த ஃபிலிம் மேக்கிங் வர மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. எக்ஸ்பீரியன்ஸ்க்காகன்னு சொல்ல, நான் ஃபஸ்ட் அந்த பாயிண்ட்டே அப்படி தான். இப்போ நம்ம ஒன்று வேணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்மள அதில் இருக்க குட் அண்ட் பேட் தெரியாது. நம்ம ஒரு கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக அது நோக்கியே ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ அது நல்லதும் நடக்கும், அது நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். ஆனால் அதுக்கான வயசு அதுவா அப்படின்னு கேட்டோன்னா கிடையாது. ஒரு 16-17 வயசில் நம்ம ஒரு ஃபில்ம் மேக்கிங் உள்ள வந்து அதில் நம்ம என்னென்ன இருக்குன்னு தெரியும். ஆனால் இதுவே நம்ம ஒரு டிகிரி முடித்தோம் அப்படின்னா அந்த ஒரு 3-4 வருஷம் நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மெச்சூரிட்டியை கொடுக்கும்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா ஓகே நம்ம ஒரு இது பண்ணியிருக்கோம், இதுக்கப்புறம் அதில் நம்ம போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டெசிஷன் மேக்கிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் என்னோட ஃபஸ்ட்டு வந்து என் வீட்டில் எங்கள் அப்பா விடலை. அதுக்கப்புறம் போய் நானே தான் பேஷனோட தான் வந்தது. சரி, ஓகே ப்ரோ. ஜென்ரலாக இப்போ வந்து நீங்கள் எப்படி ஃபிலிம் மேக்கிங்குள்ளே வந்தீங்க இதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ உங்கள் ஏரியாவுக்குள்ளே நம்ம போவோம். ஏன்னா நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்து சவுண்ட் இன்ஜின்னா என்னன்னு சில பேருக்கு அது தெரியாமல் இருக்கும். முதல்ல சவுண்ட் இன்ஜின்னா என்ன, அது எப்படி நம்ம சினிமா அண்ட் டெலிவிஷனில் வந்து அது ஒர்க் பண்ணுறாங்க? காமன் ஆடியன்ஸுக்கு சவுண்ட் இன்ஜினியரிங்னா என்னென்னு தெரியறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. இப்போது இந்த ஃபீல்டில் இருக்கவங்க இல்லை வேறு ஏதாவது மியூசிக் சின்ன வயசுலேருந்து கற்றுக்குறாங்க, அவங்களுக்கு வந்து இது தெரிஞ்சிருக்கும். பேசிக்காக சவுண்ட் இன்ஜினியரிங்னா என்னென்னா, இப்போ நம்ம படத்தில் விஷுவலாக பார்க்குறது எல்லாமே விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம சவுண்டாக கேட்குறது எல்லாமே ஒரு சவுண்ட் இன்ஜினியர் பண்ணக்கூடிய வேலைகள் தான். நம்ம இதை ஒரு ஆஸ்பெக்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு படம் இருக்குது, அந்த படத்தை ஷூட் பண்ணி முடிச்சிடுறாங்க, போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் போகுது, டப்பிங், அதுவும் ஒரு சவுண்ட் இன்ஜினியர் பண்ணக்கூடிய விஷயம் தான். செகண்ட், இந்த படத்தை வந்து சவுண்ட் டிசைனுக்கு அனுப்புவாங்க, விச் இஸ் எஸ்எஃப்எக்ஸ். சவுண்ட் டிசைன்னா எஸ்எஃப்எக்ஸ் ஆட் பண்ணுறதுன்னு இல்லை, ஓவராலாக ஒரு சவுண்ட் ஒரு படத்தோட டோட்டல் சவுண்ட் அவுட்புட்டுக்கு அவங்க தான் வந்து அக்கௌண்டபிலிட்டி. ஸோ அந்த படத்தில் என்னென்ன விஷுவல்ஸ் இருக்குது, ஈச் அண்ட் சவுண்ட்ஸ், லைக் ஒரு கார்ஸ், ஒரு 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 ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீனில் ஒரு ஃபைட் சீன்ஸ் இருக்குது, இல்லை ஒரு விஎஃப்எக்ஸ் சீன்ஸ் இருக்குது, எல்லா சீன்ஸுக்குமே சவுண்ட்ஸ் ஆட் பண்ணக்கூடியவங்க சவுண்ட் டிசைனர்ஸ். அண்ட் இதோட அடுத்த ஸ்டெப் எங்கே வரும் அப்படின்னா சவுண்ட் மிக்ஸ் இன்ஜினியர்ஸ் என்ன ரோல் ப்ளே பண்ணுவாங்கன்னா, ஒரு படத்தில் டயலாக்ஸ் இருக்குது, மியூசிக்ஸ் இருக்குது,
நம்ம பேசின மாதிரி எஃபெக்ட்ஸ் இருக்குது. இது மூணையுமே நம்ம அதே அவங்க கொடுக்குற ரா லெவலில் கேட்க முடியுமான்னு நம்மளால் கேட்க முடியாது. அதுக்கு தான் மிக்சிங் இன்ஜினியர் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த சவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க அதை எடிட் பண்ணி அவங்க அதை வந்து ஒரு லெவலுக்கு மிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ சவுண்ட்னா இப்போ ஒரு படத்தில் டயலாக்ஸ் மட்டும்தான் வந்து கிங்னு சொல்லுவாங்க. ஒரு சவுண்ட் இன்ஜினியரிங் படிக்கும்போது தெரியும், டயலாக் இஸ் அ கிங் ஃபார் எவ்ரிதிங். ஸோ அப்படி இருக்கும்போது அந்தந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி அதை ப்ராப்பராக வந்து லெவல் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி ஒரு ப்ராப்பர் அவுட்புட்டாக மியூசிக்கோடு சேர்த்து எல்லாத்தையுமே ப்ராப்பர் அவுட்புட்டாக கொடுக்குறது தான் ஒரு என்டையர் சவுண்ட் இன்ஜினியரோட ஒர்க்காக இருக்கும். இதில் நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி சவுண்ட் டிசைனர்ஸ் இருக்காங்க, மிக்சிங் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, டப்பிங் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, லைவ் ரெக்கார்டர்ஸ் இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய சவுண்ட் டிசைனர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கான நீங்கள் சொல்கிறது பார்த்தா இந்த இப்போ ரீல்ஸ்லலாம் வந்து நிறைய பேர் இப்படி இந்த ஃபாலி சவுண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இப்படி பண்ணுவாங்க. அது கூட ஒரு அதுவும் ஒரு சவுண்ட் டிசைனரோட ஒர்க். இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க ஃபிலிம் இன்ஸ்டியூட் முடிச்சுட்டு இப்போ வந்து இப்போ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க, நிறைய இதில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்லி. ஸோ ஆஃப்டர் ஃபிலிம் இன்ஸ்டியூட் நீங்கள் முடிச்சிங்களே, என்ன மாதிரி இடத்துல ஒர்க் பண்ணீங்க, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஆஃப்டர் ஃபிலிம் இன்ஸ்டியூட் 2022 முடித்தேன். மேல முடித்த உடனே எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அங்கே இருந்து நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட் கிட்டேருந்து தள்ளி அடையாரில் ஒரு ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணேன், விச் இஸ் ஆர்டிஸ்ட் ஸ்டுடியோஸ். ஐ திங்க் அது இன்னும் இருக்கா இல்லையான்னு தெரியல. அங்கே தான் நான் என்னோடய கரியர் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன் சவுண்ட் இன்ஜினியராக. நான் டப்பிங் இன்ஜினியர் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அங்கே நான் பெரிய பெரிய படத்துக்கெலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். லைக் சீதாராமம், அப்புறம் புஷ்பாவோட ஒரு சில ட்ரைலர்ஸ் அந்த மாதிரியான இடத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் மலையாளம் ஃபிலிம்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டியூட்டில் கற்றுக்கிட்டேனா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா அது லேர்னிங் ஃபேஸ். அதை முடிச்சுட்டு வெளியே வந்து ஒர்க் பண்ணும்போது தான் நம்ம அந்த ரியல் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுவோம். ஏன்னா இன்ஸ்டியூட்டில் இருக்கிறது ஒரு இடத்துல இருப்போம், அவங்க ஒரு சர்டன் பிரின்சிபல்ஸ் வச்சுருப்பாங்க, அதுக்கு கீழே தான் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் வெளியே வரும்போது தான் அந்த நம்ம கற்றுக்கிட்டதுக்கும் அதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ அங்கே நம்ம நிறையவே கஷ்டப்பட்டு திட்டு வாங்கி எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அப்படியே பண்ணுறேன். இப்போது டேரக்டர், சினிமோட்டோகிராஃபர், எடிட்டர், தென் விஷுவல் எஃபெக்ட்ஸ் பண்ணுறவங்க, இவங்கள ஒப்பிட்டு நம்ம சவுண்ட் இன்ஜினியருக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி நம்ம ஃபீல்டில் வந்து என்ன மாதிரி லெவலில் இருக்குது? ஆக்சுவலாக இது நல்ல கொஷின். ஆக்சுவலாக இவங்க 2 பேரை விட நீங்கள் சொன்ன அந்த எடிட்டர் அண்ட் சவுண்ட் இன்ஜினியர்ஸ்க்கு ஒர்க் நல்லா இருக்கும். ஐ மீன் அவைலபிலிட்டி அதிகம்னு நான் சொல்ல வரேன். சினிமான்னு மட்டும் இல்லை, அவுட் ஆஃப் த பாக்ஸ். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, நான் அந்த ஸ்டுடியோவில் ஒர்க் முடிச்சுட்டு நான் கொஞ்ச நாள் ஃப்ரீயாக இருந்துட்டு நான் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணேன். சினிமாவில் மட்டுமே இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களும் இருக்காங்க. பட் அது இல்லாமல் நம்ம வந்து ஒரு கார்ப்பரேட் செக்டார்லேயும் எனக்கு ஒர்க் இருக்கணும் அப்படின்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கேட்டிங்கன்னா பாக்கெட் எஃப்எம்னு இருக்கும், குக்கு எஃப்எம்னு இருக்கும். அப்படி எனக்கு இன்னும் பெரிய கார்ப்பரேட்ஸ் வேணும் அப்படின்னா சவுண்ட் டிசைன்ஸ், கேம் சவுண்ட் டிசைன்ஸ் பண்ணுற கம்பெனிஸ் நிறைய இருக்குது. இப்போ ஒரு கேம் சவுண்ட் டிசைன் பண்ணுற கம்பெனி நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்ரியல் என்ஜின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இஃப் யூஆர் கேப்பபிள் எனஃப். நான் வந்து இல்லை, நான் இதோட சவுண்டை வந்து நான் ஃபுல்லாக நான் வந்து சாரி டு ஸ்டாப் யூ. அன்ரியல் என்ஜின் சொல்கிறீங்களே, அது என்ன? அதை பற்றி கொஞ்சம் சின்னதாக சொன்னீங்கன்னா புரியும் ஆடியன்ஸ். ஆக்சுவலாக அன்ரியல் என்ஜின் அப்படி என்னென்னா 2 அன்ரியல் என்ஜின் இருக்குது. ஒன்று வந்து விஷுவலி பண்ணுறது, இன்னொன்று வந்து சவுண்டுக்கு. இப்போது பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸ் வந்து கேம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது சவுண்டை எப்போவுமே வந்து நம்ம ஒரு சாஃப்ட்வேர் மூலிமா தான் டிசைன் பண்ண முடியும், ரெக்கார்ட் பண்ண முடியும், அதை எடிட் பண்ண முடியும், அதை ஆட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ப்ராப்பர் டூல் தேவை. ஸோ தட் இஸ் வேர் அன்ரியல் என்ஜின் பிளேஸ் அ மேஜர் ரோல். அன்ரியல் என்ஜின் அப்படிங்கிறது ஒரு தனியான ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி, இல்லை ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி நம்ம சொல்லலாம். மேஜராக எல்லா கம்பெனிக்கிட்டையும் இருக்குமானா கிடையாது. ஸோ அப்படி தான் இப்போ என் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. ஹீ ஒர்க்ஸ் ஆன் டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சவுண்ட் சாஃப்ட்வேரில் நம்ம வீடியோ இம்போர்ட் பண்ண முடியும், அதுக்கு டிசைன் ஆட் பண்ணலாம். ஆனால் கேம் அப்படிங்கிறது வந்து கேம் பிளே அப்படிங்கிறது வந்து அதுவே ஒரு சாஃப்ட்வேர்லேருந்து தான் நமக்கு வரும். ஸோ அப்போ அதை நம்ம இதில் பண்ண முடியாது. அங்கே தான் அன்ரியல் இன்ஜின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதில் நம்ம யூஸ் பண்ணி அதுக்கு நம்ம அந்த கேமை அதில் நம்ம இம்போர்ட் பண்ணி அதுக்கு நம்ம சவுண்ட் டிசைன்ஸ் ஆட் பண்ணுற மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ தட் இஸ் வாட் அன்ரியல் இன்ஜின்றது. அன்ரியல் இன்ஜினுங்கிறது எல்லா கம்பெனியும் ஓன் பண்ணுமானா கிடையாது. அது மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ், நிறைய கம்பெனிஸ் அவங்களுடைய ஓன் சாஃப்ட்வேர்ஸ்லாம் அவங்களே டிசைன் பண்ணி வச்சு. ஸோ இந்த எஸ்பெஷலி இந்த கேம் சவுண்ட் டிசைன் பண்ணுறவங்களுக்கு அது நிறைய அந்த மாதிரி வாய்ப்பு தேடுறவங்களுக்கு அவங்க அதை லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அதோடைய ஒரு பிஞ்ச் ஆஃப் விஷயம் தெரிஞ்சதுன்னா அந்த கம்பெனிஸ் வந்து அவங்கள எடுத்து அதுக்கு முக்கியமாக அவங்களுக்கு யூஐ யூஎக்ஸ் டிசைன் தெரிஞ்சிருக்கணும், விச் இஸ் அண்ட் சாஃப்ட்வேர் மேக்கிங் டூல். அதை பற்றின நாலேஜ் கொஞ்சம் இருந்தால் அவங்க அதிலேருந்து. சரி, இப்போ சவுண்ட் ரிலேட்டடான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் எதனா சொல்லுங்கள். ஏன்னா எல்லாருமே வந்து இப்போ இன்டர்வியூஸ் எடுக்கும் போது டேரக்டோரியல் ஆஸ்பெக்ட்லேருந்து சொல்கிறாங்க, சினிமோகிராஃபி ஆஸ்பெக்ட்லேருந்து சொல்கிறாங்க, பட் சவுண்ட் இன்ஜினியர் ஆஸ்பெக்ட்லேருந்து நீங்கள் என்ன சொன்னால். சரி, இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நம்ம சின்ன பையனாக இருக்கும்போது
நீங்கள் கேட்டிருப்பீங்களா இல்லையான்னு தெரியல, நீங்கள் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னு தெரியல. ஒரு படத்தை நம்ம விஷுவலாக பார்த்துருப்போம். ஐ மீன் விஷுவலாக இல்லை, சவுண்ட் மூலிமா நீங்கள் கேட்டிருக்கீங்களா? ஒரு படத்தை எங்கேனாச்சும் ஏதாச்சும் ஒரு கேட்டிருப்பேன் நிறைய. இந்த எஃப்எம்லாம் ஃபர்ஸ்ட்லாம் கேட்கும்போது இந்த அதுலேயே வந்து இந்த சில சீன்ஸ்லாம் போடுவாங்க. அப்போ உங்களுக்கு அது எப்படி இருந்தது? பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சது உங்களுக்கு? இல்லை, ஏன்னா ஆல்ரெடி அந்த விஷுவல்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம். அதனால வந்து அந்த விஷுவல்ஸ் இல்லை, நான் சொல்கிறது எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு படத்தை பார்க்கவே இல்லை, இமேஜின் நீங்கள் ஒரு படத்தை பார்க்கவே இல்லை, பட் நீங்கள் அதை விஷுவலாக கேட்குறீங்க, உங்களுக்கு அது எப்படி ஒரு இதுவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு அதில் ஆடாக தெரியுமா, இல்லை உங்களுக்கு அது நம்ம ஒரு விஷுவல், நம்ம எப்படி பாட்டிங்கெலாம் வந்து கதை சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு விஷுவலைசேஷன் வரும். அதுதான் சவுண்ட் பொறுத்த வரைக்கும். நீங்கள் ஒரு படத்தை சவுண்ட் இல்லாமல் உங்களால் பார்க்க முடியாது, அதில் இருக்கிற எல்லா தப்புமே உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு படத்தை நீங்கள் சவுண்டாக கேட்கலாம், உங்களுக்கு அதில் எதுவுமே தெரியும். அதுதான் சவுண்டோடைய பவருங்கிறது. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் படம் பார்க்குறீங்கல்ல, நான் பார்க்குற வியூவர்ஸ் யாராவனா இருக்கட்டும், நீங்கள் ஒரு படம் பார்க்குறீங்க ஒரு ஆப்பில், அதை பார்க்குறீங்க, நீங்கள் அதை மியூட் பண்ணிவிட்டு பாருங்களேன், அதில் இருக்க ஒரு தப்பும், ஒரு சீனுக்கு இருக்கிற தப்பும் உங்களுக்கு தெரியும். ஒரு பஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சீன் கட் ஆகும்போது அதில் பஞ்ச் விரலன்னு உங்களுக்கு தெரியும், அந்த ஷார்ட் வேறு ஷார்ட் இருக்க மாதிரி தெரியும். இதை எல்லாத்தையுமே கவர் பண்ணி உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுற, அதாவது அந்த பேக்ரவுண்டில் இருக்க தப்புன்னு சொல்ல முடியாது, அந்த சின்ன சின்ன குட்டி குட்டியான விஷயங்களை எல்லாமே மேனேஜ் பண்ணி உங்களை அதை மறக்கடிச்சு உங்களை ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ண வைக்கிறது சவுண்ட் மட்டும். அதுக்கு நான் விஷுவலாக பண்ணுற எதையுமே தப்புன்னு சொல்லலை, அதை நான் வந்து சின்னதுன்னு சொல்லலை. எண்ட் ஆஃப் த டேயில் சவுண்ட் வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. ஆனால் அது இங்கே இருக்க நிறைய பேருக்கு தெரியலன்னு நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான். என்ன மாதிரி நான் இப்போது ப்ராப்பரான ரெக்கக்னேஷனே கிடைக்காம நிறைய சவுண்ட் இன்ஜினியர்ஸ் இப்போ வரைக்குமே இருக்கு. ஸோ அதை பற்றி நான் சின்னதாக நீங்கள் சொல்லலாமே. இப்போது நீங்கள் டேலண்டடான பர்சன்ஸ் இங்கே நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருமே வெளியே தெரியுறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அந்த அவங்கவுங்களுக்கான டைம் வரும்போது அவங்கவுங்க வந்து க்ரோ ஆக போகிறாங்க, இல்லை வெளியே தெரிய போகிறாங்க, அதுதான். பட் சவுண்டை பொறுத்த வரைக்குமே பேசிக்காக அது ஒரு ரெக்கக்னேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஜாபான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ரஹ்மான் வந்து ஆஸ்கார் வாங்கினாருன்னு நமக்கு தெரியும், ரசூல் பூக்குட்டி ஆஸ்கார் வாங்கினாருன்னு தெரியும், அது எவ்வளோ பேருக்கு தெரியும்? அதாவது ரசூல் பூக்குட்டி தெரியும், அவர் ஒரு சவுண்ட் இன்ஜினியர் தான், அவர் ஆஸ்கார் வாங்கினாருன்னு நமக்கு தெரியும். ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும், மேஜராக தெரியுமா அப்படின்னு கேட்டால் இல்லைங்களா, அதுதான் விஷயம். இப்போ நீங்கள் ஒரு ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு விஷயம் இருக்கட்டும், அங்கே நிறைய பேரை கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஒரு சினிமோகிராஃபர், ஒரு கலரிஸ்ட் இருப்பாங்க, ஒரு எடிட்டர் இருப்பாங்க. ஏன் ஒரு சவுண்ட் இன்ஜினியரை கூப்பிட்டோ இல்லை ஒரு மிக்ஸ் இன்ஜினியரை கூப்பிட்டோ இந்த மாதிரி நாங்கள் இருக்கோம் அப்படின்னு இது வரைக்கும் நீங்கள் பார்த்த ஏதாவது ஒன்று நீங்கள் பார்த்துருக்கீங்களா? தமிழ் படத்தில் சொன்னால் நம்ம இந்த ஈரம், அந்த அதே டைரக்டர் சப்தம்னு ஒரு படம் எடுத்தார். ஏன்னா இந்த மாதிரி மூவிஸ் தான் வந்து சவுண்டுக்காக பேசப்பட்டது எனக்கு தெரிஞ்சு. இல்லை, நீங்கள் நம்ம அந்த ஆடியோ லான்ச்லாம் கூட வேண்டாம், நீங்கள் ஒரு யூடியூப் ரவுண்ட் டேபிள் எடுத்துக்கோங்களேன், சினிமா டைரக்டர்ஸ் பற்றி இருக்கும், எடிட்டர் ரவுண்ட் டேபிள் கூட வந்திருக்கு, நான் பார்த்துருக்கேன். ஒரு சவுண்ட் இன்ஜினியர்ஸ் ஆர் சவுண்ட் டிசைனர்ஸ் இவங்களுக்கான ஒரு ரவுண்ட் டேபிள் நம்ம இது வரைக்கும் எங்கேயுமே நான் அதுக்காக தான் நான் முதல்ல கேட்டேன். அது மாதிரி ஏன்னா இதை பற்றின புரிதல் யாருக்கும் இல்லை. இப்போ எடிட்டர்னா தெரிஞ்சிடும், ஓகே எடிட்டர்னா எடிட் பண்ணுவார், அவர் படத்தை இந்த மாதிரி பண்ணுவார் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு படத்தில் வந்து மியூசிக் வந்து அவ்வளோ இது தரும்போது மியூசிக் டைரக்டர்னு அவ்வளோ ரெக்கக்னேஷன் தராங்க. ஆனால் ஏன் அந்த சவுண்ட் இன்ஜினியருக்கு தரலன்னா ஒரு இல்லை, இது நம்ம ஏன்னா அவங்களுக்கு அதை பற்றி தெரியணும்ல. அது யாருக்கு தெரியணும்னு சொல்கிறீங்க? அந்த டீமுக்கே தெரியும். ஒரு இப்போது நம்ம பீப்புள் என்ன கன்சியூம் பண்ண ட்ரை பண்ணுறாங்களோ அதை தான் எல்லாம் கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க, கரெக்டுங்களா? இப்போ நீங்கள் வந்து இப்போ எனக்கு என்ன தெரியும், இப்போ நீங்கள் என்னை கூப்பிட்டு வந்து வேறு ஏதாவது பற்றி, இப்போ ஒரு டிவி பற்றி நீங்கள் சொல்லுங்கன்னா என்னால் சொல்ல முடியுமா? முடியும். இப்போ நீங்கள் சவுண்டை பற்றி என்ன கேட்குறேன்னு, ஸோ அதுதான் என்ன சொல்கிறேன், இப்போ காமனான ஆடியன்ஸுக்காக இருக்கட்டும், இல்லை மக்கள் யாருக்காக சினிஃபைல்ஸ் இல்லாமல் ஒரு காமன் பீப்புள், நார்மல் பீப்புள் எடுத்துக்கோங்க, அவங்கள்ட்ட போய் நீங்கள் எடிட்டர்னா கேட்கலாம் சொல்லுவாங்க, எடிட்டர்னா படத்தை எடிட் பண்ணுறவங்க, கேமராமேனா ஷூட் பண்ணுவாருன்னு. அவங்கள்ட்ட போயிட்டு சவுண்ட் டிசைனர்னா என்ன, சவுண்ட் டிசைனர்னா என்னன்னு கேட்டால் மியூசிக் பண்ணுறவங்களான்னு கேட்பாங்க. புரிதல் இல்லை, அதான் அந்த புரிதல் இல்லை. இப்போ அதை பற்றி நம்ம அதை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ காமன் ஆடியன்ஸ் கிட்டே எடுத்துகிட்டு போகிறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆடியோ லான்ச்சில் அவங்கள கூப்பிட்டு பேசுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ரவுண்ட் டேபிள் யூடியூப்காக அவங்க சவுண்ட் டிசைனர்ஸ்க்காக சவுண்ட் இன்ஜினியர்ஸ்க்காக வைக்கிறதா இருக்கட்டும், அப்போ தான் அது வெளியே தெரியும். அது மூலிமா இது இன்னும் நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்கும், இன்னும் நிறைய டேலண்டட் பீப்புள்ஸ் வெளியே தெரிவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னொன்று நீங்கள் கேட்ட கொஷன், நீங்கள் நிறைய பேர் டேலண்டடாக இருக்காங்க ஏன் தெரியலன்னா இந்த ஒரு ரீசனால தான். இப்போ யாருன்னா ஃபிலிம் மேக்கிங் அப்படின்னு இல்லை, நம்மளோட சவுண்ட் இன்ஜினியரே வந்து அவங்க கெரியராக சூஸ் பண்ணுறதா நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் என்ன சொல்லுவீங்க நீங்கள்? எந்த ஸ்டுடியோன்னு சொல்ல விருப்பப்படல,
ஒரு ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே ஒரு பையன் வந்தான். அவன் வந்து காலேஜ் முடிச்சுட்டு அங்கே வந்துட்டு நான் வந்து இன்டர்னுக்காக வரேன், தெரிஞ்சுக்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருந்தாங்க. சரி ஓகேடா, நான் நிறைய கேள்வி கேட்பான். எப்படி நான் சவுண்டு எங்கே படிக்கணும், நான் எங்கே போகணும், எங்கே வரணும் அப்படின்னு சொல்லி. நான் அவங்ககிட்ட சொன்ன ஒரே விஷயம், தம்பி நீ ஒரு 3 வருஷம் படிக்கிற 4 வருஷம் படிக்கிறேன்னா அந்த இடத்த யூட்டிலைஸ் பண்ணு. அங்கே என்ன இருக்கோ அதை ஃபுல்லாக கற்றுக்கோ. அப்படி நீ அந்த இடத்த விட்டு நான் வெளியே வந்து கற்றுக்கணும்னு நீ நினச்ச அப்படின்னா உன்னால் கண்டிப்பாக இதில் சர்வை பண்ண முடியாது. இது ரொம்ப தப்பு அப்படின்னு அவன்கிட்ட நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லிகிட்டு இருந்தேன். எங்கள் ஸ்டுடியோ ஓனர் வந்தார். வந்துட்டு அந்த பையன் சேம் அவர்கிட்ட இதே கேள்வி கேட்டான். அவர் வந்து ஒரு இன்ஸ்டியூட் சொன்னார், அங்கே போய் படி அப்படின்ட்டு. நான் அவன்கிட்ட எந்த இன்ஸ்டியூட் படிக்காதுன்னு சொன்னனோ அவர் அதை தான் சஜஸ்ட் பண்ணுறாரு. ஏன்னா இங்கே சவுண்டை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா, மணி ஃப்ளோ ரொம்ப கொஞ்சம் சவுண்டுன்னு இல்லை, சினிஃபீல் எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்கும். நிறைய பேர் தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் லேர்னிங் ஃபேஸில் லேர்ன் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா, நான் வெளியே போய் கற்றுக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. நீங்கள் கற்றுக்காமல் இருக்க வரைக்கும் தான் அவங்களுக்கு போகணும். ஏன்னா உங்களை வந்து அவங்க வந்து ஒரு மாதிரி தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உங்களை வச்சுக்கிட்டு அவங்க சொல்கிற வேலையை செய்கிறதுக்கு மட்டும்தான் வச்சுப்பாங்களே தவிர, உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு அவங்களுக்கு எந்த ஒரு எண்ணமும் இருக்காது. ஸோ அதனால் அவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் இருக்காது. நீங்கள் கற்றுக்கிட்டு போயிடுவீங்க, அவங்களுக்கு அதில் எந்த ஒரு லாபமும் இருக்காது. ஸோ அதனால் லேர்னிங் ஃபேஸில் கரெக்டாக லேர்ன் பண்ணுங்கள், அந்த இடத்த யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இருக்கோ இல்லையோ அங்கே என்ன இருக்கோ அதை வச்சு மட்டும் நீங்கள் லேர்ன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நல்லா இது பண்ணுங்கள். சரி ஓகே ப்ரோ, இவ்வளோ நேரம் வந்து சவுண்ட் இன்ஜினியரிங்னா என்ன, ப்ளஸ் இதில் என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் ஷேர் பண்ணிங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் உங்களோட இன்டர்வியூக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் வேறு ஒரு டெக்னீஷியன் கூட நம்ம இந்த மாதிரி இன்டர்வியூ பண்ணி அவங்கக்கிட்ட வந்து நிறைய இன்புட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ.